நடிகர் விஜயோட ரசிகர் ஒருவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன ட்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ வெளியே வந்து பேசியா, அதை விட்டுட்டு சும்மா ட்வீட்டே போட்டுக்கிட்டு இருக்க, எப்போ தான் வெளியே வரும் அப்படின்னு கொச்சையாக போட்டிருந்தாரு. கெட்ட வார்த்தையெல்லாம் எழுதியிருந்தாரு. அதை நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் அந்த ட்வீட்டை. ஆமாம், அவங்களும் எவ்வளோ நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க? பொழுதுக்கும் ட்வீட்டே போட்டுக்கிட்டு இருந்தா கேட்டால் ஷூட்டிங்கில் இருக்காராம். ஒன்று சீமான்னு சொல்கிற மாதிரி ஒன்று இந்த பக்கம் நில்லுங்க, இல்லைன்னா இந்த பக்கம் நில்லுங்க. இதில் ஒரு கால் அதில் ஒரு கால் வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க? களத்துக்கு வாங்க சார். லாஸ்ட்டாக அவங்கள வந்து அந்த மாநாட்டில் பார்த்தது, தாவேகாவோட மாநாட்டில் பார்த்தது, அதுக்கப்புறம் இன்னும் வந்து தமிழக மக்கள் பார்க்கவே கிடையாது. களத்துக்கு வாங்க. அரசியல் வேறு, சினிமா வேறு. அதனால் தயவுசெய்து மக்களோட மக்களாக நில்லுங்க, களத்துக்கு வாங்க. சும்மா அதை விட்டு பொழுதுக்கும் ட்வீட்டே போட்டுட்ருக்கீங்க. அந்த படை வரணும், இந்த படை வரணும், மீட்பு படை வரணும், ரெடியாக வச்சுக்கணும்னு. இதெல்லாம் மற்றவங்களுக்குலாம் தெரியாதா? சும்மா விஜய் அரசியலுக்கு